அனைவருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நாம் இங்கு ஆகம வேதம் எனும் நூல் பரத்வாஜ மாமுனிவர்களால் வழங்கப்பட்டது. அதுடைய ஞான கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் விதமாகவும் முக்தி மோட்சம் ஜீவன் முக்தி சத்கதி அடையும் விதத்தை அவர் இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதமாகவும் வந்திருக்கும். இந்த கலியுகத்தில் வாழும் ஒருவருடைய உடலை அவர் தன்னுடைய சாதனமாக கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலமா அதை எழுத வச்சு நமக்கு சொல்றாரு. ஸோ இந்த இந்த ஒரு பாடம், இந்த ஒரு ஞானம் நம்ம ஏதோ வருஷத்துக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னு நினைச்சுக்க கூடாது. கலியுக மக்களான நம்ம முக்தி சத்கதி அடையறதுக்கும் ஜீவன் முக்தி அடையறதுக்குமான ஒரு எளிய முறையை சொல்லியிருக்காரு. இப்ப இது வரைக்கும் நம்ம 5 பாகங்கள் பார்த்திருக்கோம். அதுல இறைவனுடைய ஒரு இதுபடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஈசனை அடையும் போது மட்டும்தான் நம்ம முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறார். நம்ம சிவன்லாம் சொல்றோம் இல்லையா, அது அவங்க ஈசன் அப்படிங்கிறாங்க. அந்த ஈசனை அடையும் பொழுது அந்த ஈசன் அப்படிங்கிறவர் தான் பரமாத்மா என்று கூறப்படும் ஒரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா இருக்கார். அப்ப அதை நம்ம அடையும் பொழுதுதான் நம்ம இந்த கலியுகம் அப்படிங்கிற இந்த கார் இருளிலிருந்து மீண்டு ஒளியுகமான சத்தியயுகத்துக்கு பயணப்பட முடியும். அதுக்கு நம்ம முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடையணும் அப்படிங்கிறதா இங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஒளியான இறைவனையே சிந்திக்கும் பொழுது நமக்கு அந்த ஒளியுடல் பெறுவதற்கான அந்த ஒளியுடைய தொடர்பு நம்ம பெறறதுக்காகவும் ஒளியை உணர்ந்துறதுக்காகவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இறைவனை ஒளியாக சிந்திக்க சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீப ஒளியிலையும் இறைவனை காணலாம், யாக தீயோட ஒளியிலையும் காணலாம். கோவில்ல போனோம்னா கோவில்ல தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபடுறாங்களா, அதுலயும் பார்க்கலாம். அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தீ பந்தம் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு 2 பக்கமும், அந்த காலத்துல மின்சாரம் கிடையாதுல்ல, கரண்ட் கிடையாது. அப்ப அவங்க எடுத்துன்னு அந்த தீப்பந்தத்தோட உருவலை கூட நீங்க பார்க்கலாம். எந்த இடத்துல நீங்க ஒளியை பார்த்தாலும் அது ஈசனுடைய பிரதிபிம்பமாக உணருங்கள். இன்னும் சூரியனை பார்த்து பார்த்து உள்வாங்கி கொண்டு அந்த உனக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த கண்ணை முடிந்து சூரியனை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை முடிண்டா அந்த ஒளி உனக்குள்ள தெரியும். கண்ணை முடிண்டு உள்ள கவனிச்சு பார்க்கணும் அது. அப்ப அந்த அந்த ஈசனோட பிரதிபிம்பம் உனக்குள்ள பிரதிபலிக்கிறத நீ உணர முடியும் அப்படிங்கிற. இப்படி உணர்வுகளால தான் நம்ம இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். நம்ம பேசுற மொழி அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னா, அவர் உடலுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, அதனால இந்த ஓசை ஒலி எல்லாத்தையும் கடந்த ஒன்றா இருக்கார். அப்ப அவரே ஓசையாவும் இருக்கார், ஒலியாவும் இருக்கார், நாதமாகவும் இருக்கார், விந்துவாகவும் இருக்காரு, உண்மைதான். ஆனா நாத விந்துக்கு முன்னாடி பார்த்தா என்ன, அவர் இறைவனா இருக்காரு இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உணர்வுகளால ஈஸியா அடையணும். ஒலி மூலமாக சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி கொண்டு நம்ம உணர்வுகளால தொடர்பு கொள்ளணும். இப்ப உணர்வுகள் தான் நமக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம், ஒரு சோஸ்திர மாலையெல்லாம் சொல்றோம் அப்படிங்கச்சு அந்த உணர்வு அந்த ஈசனுடன் அப்படியே கலந்துடணும். சொல்ல 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 அந்த அந்த இறை உணர்வு நம்மள்கிட்ட வரணும். அந்த உணர்வை வச்சுதான் நம்ம போக முடியும். தான் இங்க விஷயம். நம்ம இன்னைக்கு அந்த 6வது இதுல பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, அப்ப ஈசனை அடையும் மார்க்கத்துக்கு இன்னொன்னு சொல்றாங்க, ஆதிபராசக்தி தாயை சரணடைஞ்சு என்னோட இந்த மும்மலத்தையும் நீங்க நீக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லி கேட்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. பொதுவா சிவனை எண்ணி தியானம் பண்றவங்க, அந்த சிவ தத்துவத்துல வரவங்க எல்லாம் எப்பயுமே என்ன ஆகும், அம்மையை விட்டுடுவாங்க. அப்பாவன்னா அப்பனை மட்டும்தான் பிடிச்சுப்பாங்க. ஆனா அவரே அம்மையப்பனாக இருக்காருன்னு வேற நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ இப்ப அவரை சென்று அடையணும் அப்படின்னா தாயோடைய அனுமதி தேவை. தாய் மட்டுமே கைப்பிடித்து தகப்பனை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நமக்கே நம்ம அப்பா அப்படின்னு அம்மா யாரை காட்டுறாங்களோ அவங்கள தானே தெரியுது. அப்ப இறைவனை நம்ம சென்று அடையணும் அப்படின்னா அந்த ஆதி பராசக்திய தினைக்குமே தினமுமே 3 வேளை 4 வேளை நேரம் கிடைக்கும்போது அம்மா என் முன்மரத்தை அகத்தி என்னை ஈசனோட சேர்த்துரு அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் அவங்கள்ட்ட, அந்த சங்கல்பத்தை அவங்கள்ட்ட வைக்கணும். சரியா. இது எல்லாம் அதுக்கான ஒரு படிநிலைகளா புரிஞ்சுக்கணும். இப்ப வெற்றிடத்தை அடையும் மார்க்கத்தை அவர் சொல்றாரு.
ஆணவம், கன்மம் அப்படின்னு ஒரு தீய சக்தியான மாயை மட்டும் தான் ஆகாயத்தை தொடும். ஆணவம், கன்மம் எனும் ஒரே தீய சக்தியான மாயை மட்டும்தான் ஆகாயத்தை தொட்டு நிற்கும். எனவே நாம் மீண்டும் மீண்டும் சொல்றோம், மாயையிடம் சிக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறார். நம்ம போய் ஆகாயத்தை தொடுற வரைக்குமே மாயை நம்மள விட்டுடாது. அப்படிங்கறனால நம்ம எப்பயுமே அதுக்குதான் விழிப்புணர்வோட இருக்கணும். ஓஷோலாம் சொல்ற மாதிரி அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். இது மாய சக்தி, இது இறை சக்தின்னு பிரித்து ஆளக்கூடிய அந்த பாங்க நம்ம உணர்ந்துக்கணும். சரியா? இப்பொழுது ஆணவமாகிய மாயாதேவியிடம் இறைஞ்சி கேட்கணும், என்னை நெருங்காத, தீண்டாத, என்ன விட்டு விட்டு சென்று விடுங்கள் தாயே அப்படின்னு பணிவோட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவ வந்து உங்களை நெருங்காமலேயே ஆசீர்வதித்து சென்று விடுவாள் அப்படிங்கிறாங்க. இப்ப கற்றதை போற்ற வேண்டும். நமக்கு நம்ம இதுவரைக்கும் தெரிந்து கொண்ட அனைத்து ஞான கருத்துக்களை எல்லாமே நம்ம போற்றணும். ஒவ்வொருத்தர் மூலியமாவும் கேட்டிருப்போம் இல்லையா? அதுக்கெல்லாமே நன்றி சொல்லும் ஒரு பாங்கினை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எது செய்யும் பொழுதும் உள்ளேயும் வெளியேயும் செய்து பிரித்து பிரித்து உணர வேண்டும். எப்படி வெளியில ஒரு சூரியனை பார்க்கிறோம், அதையே உள்ளுக்குள்ள ஒளியா பார்க்கிறோம் அப்படிங்கிற மாடல்ல அந்த வெளியில இருக்கிறது உள்ள இருக்கு சொல்லுவாங்க இல்லையா? அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெளியே உள்ளே அப்படிங்கிறத அது நம்ம ஒரு பிராக்டிஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுவோம், எப்பயுமே இறைவன் சிந்தனையோட 24/7 இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? சிந்தனை மாறுபடும் அப்படிம்போம் இல்லையா? அப்பெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய கத்துக்கணும். வெளியில ஒரு தீபத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள அது எரியற மாதிரி இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு தீபம் எரிந்தா அதை வெளியில வந்து அது ஒளி வீசுற மாதிரி நினைச்சு பார்க்கணும். சோ ஏன்னா இந்த உணர்வுகள் மட்டும்தான் நமக்கு உயர்வு தரும் இந்த ஆன்மீகத்துல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த உணர்வுகள் நல் உணர்வுகளா இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம கையகப்படுத்திக்கணும். ஓம் சாந்தி. இப்ப அற்புதமாக ஆள வந்து அருட்பெரும் ஜோதியை போற்றுங்கள். அப்ப வெற்றிடம் நிற்பது பெருஞ்சோதியாம் நம் பரமனே ஆவார் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஜோதி ஜோதி நான் ஜோதி அடைஞ்சிட்டேன், அவர் மட்டுமே தான் அடைஞ்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்கிறோம் இல்லையா? அந்த ஜோதியை தான் அடைஞ்சு அந்த ஜோதியோட கலந்ததாதான் இப்ப பரத்வாஜ மாமுனிவர்கள் சொல்றாரு. சரியா? ஏன்னா அவங்க அதை பரஞ்சோதின்னு சொல்லுவாங்க, ஈசன்னு சொல்லுவாங்க, சிவம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப வெற்றிடம் அப்படின்னா வே கூட்டல் அற்ற கூட்டல் இடம் அப்படின்னு வருது. அப்ப வேயை எப்படி பிடிக்கலாம்? வே அப்படிங்கிற வார்த்தைய வ பிளஸ் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். வ பிளஸ் ஏ பிளஸ் அற்ற பிளஸ் இடம், வெற்றிடம். அப்ப வ என்பது வன்மையாகும், ஏ என்பது எண்ணமாகும். இப்ப வன்மை எண்ணம் அற்ற இடமே வெற்றிடமாகும். அது ஒரு வன்மையும் எண்ணமும் அற்ற இடமா இருக்கிறது தான் வெற்றிடம் அப்படிங்கிறது. அங்க நான் என்னும் அகம்பாவம் தான் இங்க வன்மையாக சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வா என்னும் அந்த அகங்காரம் இல்லாம, அந்த வன்மை இல்லாம நம்ம இருக்கணும். இப்ப ஒவ்வொரு மனிதனும் வெற்றிடத்தை அப்பதான் அடைய முடியும். அப்ப அந்த அகங்காரம் நீக்கி இருக்கும்போது, எண்ணங்கள் அற்று இருக்கும்போது அந்த இறைவனை அடையலாம் இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிதல்ல தான் நம்ம கொண்டு வரும். அகங்காரம் அப்படிங்கிறது என்ன? இப்ப என்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும், நான் மட்டும்தான் அதை செய்யறேன், எனக்கு அதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் படைப்புல ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு சிறப்பினை கொடுத்திருக்கான். அந்த சிறப்பு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா மரங்கள்னா கனி தருது, மலைகள்னா நீர் தருது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒன்றை கொடுப்பவனாக தான் அவன் இருக்கான். அப்ப இது எல்லாமே அவன் கொடுத்த கொடைங்கிறதுலதான் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நான் அதுவா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன சிறிய தூண்டு உயிரினம் இருக்கு இல்லையா? கடுகு போல, கடுகுக்கும் கீழாக இருக்கிற உயிரினத்தை கூட ஏதோ ஒரு சிறப்பை இறைவன் கொடுத்திருப்பான். நம்ம உலகத்திலேயே பார்த்தா கூட இந்த இறை குழந்தைகள்னு சொல்றோம் இல்லையா? ஆட்டிசம்லாம் வந்த குழந்தைகள்லாம் பார்த்தா கூட அவங்கவுங்களுக்குள்ள கூட ஒரு சிறப்பு தன்மை பொருந்தி இருக்கும். அந்த ஒரு தாய் வந்து அதோட அழகா பழகும்போது அதை கொண்டு வந்து கொடுப்பா. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தை ஸ்பெஷல் சைல்டு எல்லாமே ஸ்பெஷாலிட்டி அதுகிட்ட இருக்கும். இது எல்லாமே எல்லாத்தையுமே இருக்குங்கிறது தான் புரிதல் வேணும். அப்ப வெற்றிடத்தின் மையத்துலதான் பரமன் வெற்றிடப்பம், ஆகாயமே வெற்றிடமாகும் அப்படிங்கிறாரு. எனவே அனைவரும் விரைந்து அகங்காரம் நான் எனும் எண்ணத்தை துறந்து நம்ம இருக்கும்போது நம்மளால அந்த ஆகாயத்தில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் நமக்கு இங்க சொல்றாரு. அப்ப அகங்காரம்ங்கிற உடுப்பை கழட்டி வீசுங்க, அப்பதான் நம்ம என்ன விரைந்து செயலாற்ற முடியும் அப்படிங்கிறார். உன் உள்ளே உள்ள ஈசனை உன்னை காத்து அக்காட்சியை அளிப்பார் அப்படிங்கிறார். அப்ப நம்ம அந்த வான் உலகத்தை தொட்டுட்டோம்னா நமக்கே
நாம வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்ட மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். அந்த காட்சியை கண் முன்னாடி யார் காட்டுவா அப்படின்னா, நம்ம நம்ம உலகுள்ள இருக்கிற ஈசனை காட்டுவார். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பேரறிவை உணர்த்தும் அப்படிங்கிறோம். ஏன்னா இறைவன் பேரறிவாகவும் பேரொளியாகவும் இருக்காரு இல்லையா, அதனால அவர் அதை உணர்த்துறாரு. அப்ப ஓங்கி உயர்ந்து நம்ம இருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், காற்றுல பறந்து வெப்பத்தை கடந்து ஆகாயம் தொடரும். இவ்வளவு விஷயம் நமக்கு இருக்கு. நம்ம இப்ப இது ஒன்று ஒன்றாக தான் நம்ம கடக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு பயணிக்கும் போதுதான் நமக்கு அதுல சிறப்பு கிடைக்கும். நினைந்து நெகிழ்ந்து உருகி அதனை நம்ம பிச்சு எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அத்தனை குணங்கள் நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள்லாம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றிடம் கிடைக்கும். அதுதான் ஈசனுடைய ஆலயமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொல்றாரு. இப்ப இனிமே உணர்ந்து செயலாற்றுங்கள் அப்படிங்கிற. சரி, இப்ப அகங்காரத்தை எப்படி களையலாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அகங்காரம் அப்படிங்கிற அகங்காரமும் வந்து மாயையோட வகையை சேர்ந்ததுதான். பணிந்து ஏற்றி நின்றால் நமக்கு பரம சுகம் கூடும் இல்லையா. பார்க்கடல்ல விட்டு இருக்கிற பரந்தாமன் பரவசம் எய்தி ஈசன் இருப்பிடம் காட்டுவார். அது மாதிரி அகங்காரம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த காக்கும் தெய்வமாக இருக்கிற அந்த விஷ்ணு அப்படிங்கிற பரந்தாமன் நமக்கு என்னத்தை காட்டுவார், ஈசனோட இருப்பிடத்தை காட்டுவார். அவர் அவர் அவருடைய இது இல்லாம, ஏன்னா அவர் காக்கும் தெய்வமா இருக்கிறதுனால அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்மளால ஈசனோட வீட்டுக்கு செல்ல முடியாது. அதனால அகங்காரமற்ற வெற்றிடமாகி ஆகாயத்தை தொட்டு நின்றாதான் பரந்தாமன் மகிழ்ந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு பரமனிடம் கொண்டு சேர்ப்பாரு. இப்ப இங்க ஒன்னொரு டிபார்ட்மெண்டா செயல்படுறாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பெயர் வச்சு இறைவனா வணங்குறோம். அதுதான் புரிஞ்சுக்கணும் இப்ப எல்லாமே. அப்ப அந்த இப்ப அகங்காரம் இல்லாம இருந்தாதான் பரந்தாமன் கொண்டு பரமனிடம் ஈசனிடம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனிடம் அது மாதிரி சேர்ப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா. இப்ப காலம் வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு, பொன் போன்றது இல்லையா. நம்ம கலியுக கடைசியில இருக்கோம். அப்ப பொன் ஒளியேறும் நேரம் இது. அப்ப நம்ம ஒளி ஏத்தின்றே இருந்தோம்னா நம்ம அந்த செவ்வொளியை காண முடியும் அப்படிங்கிறார். நீ உட்காந்துட்டு ஒளியோட கனெக்ஷன் வச்சுக்கிண்டு உள்ளேயும் வெளியேயும் ஒளியை பார்த்து பார்த்து நீங்க வந்தீங்கன்னா நீங்க செவ்வொளியை காணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒளியை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம அந்த ஒளி உலகத்துக்கான விசா வாங்கிட்டோம்னு அர்த்தம். சரியா. இப்ப இந்த பிறவி முடிஞ்சோன்னா நம்ம அங்க போயிடுவோம். அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம தியானத்துல செஞ்சு பழகணும் அப்படிங்கறதுதான் இங்க. இப்ப பூ உலகம், வானுலகம், தேவர் உலகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. 1,00,00,000 உலகங்களும் நம்மள இப்ப போற்றி நிற்குங்கிறாங்க. உண்மைதான். இந்த செவ்வொளிய நான் பார்த்திருக்கேன். எனக்கு உள்ளேயும் பார்க்கலாம். அப்புறம் உள்ள பார்க்கறது ஒரு நிலைன்னா அது வெளியில வந்து காட்சி அளிக்கும். அது வெளியில வந்து எனக்கு காட்சி அளிச்சதை நான் பார்த்திருக்கேன். சோ இப்ப இவங்க சொல்ற எதுவுமே பொய்யோ மிகைப்படுத்தியோ இல்ல இல்ல. ஏன்னா அதுல பயணிச்ச ஒரு கலியுக மனுஷியா நான் உங்களோட இப்ப பேசுறேன். இந்த நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே வாழறோம். அப்ப அந்த ஒண்ணா வாழும்போது உங்களில் ஒருத்தியாக இருக்கிற நானே அந்த செவ்வொளிய பார்த்திருக்கேன். இப்ப அவரவருடைய அகங்காரம் எனும் மாயையிடம் இறைஞ்சி வேண்டுங்க. ஏன்னா எனக்கு கடைசி வரைக்கும் விடாம கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த அகங்காரம் நம்மள முக்தி அடைவதை தடுக்கிற சக்தி இருக்கு இல்லையா, அது நம்மளை விட்டு விலகும். அப்ப நம்ம வந்து மாயைட்ட மாயை தாயே என்னை விட்டு விலகிடுங்க மாயை தாயேன்னு கேட்கணும். அப்படியே கேட்டுட்டே இருக்கும். சரியா. அப்பதான் நம்ம இறைவனை சேர்ந்து அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க கையிலே தான் இறைவனை ஈசனை அடையிற மார்க்கம் இருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அத உடனே நாளைக்கே எல்லாம் நடக்கணும் அப்படின்னா உடனே எல்லாம் நடக்காது. இதெல்லாம் அவங்கெல்லாம் பலகாலம் போராடி பலகாலம் தவம் இருந்து தியானம் இருந்து காடுகளுக்கு சென்று அவங்க அடைஞ்சாங்க இதெல்லாம். ஆனா இப்ப நமக்கு அதை எளிமையாக அடையறதுக்கு நமக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு ஒளியையே சிந்திச்சா ஒளியாகலாம் அப்படிங்கறத அழகா நமக்கு சொல்றாங்க இல்லையா. அப்ப அதனால நம்ம அகங்காரம்ங்கிற சட்டையை கட்டி எரிஞ்சிடணும். அகங்காரம் களைய வந்து இன்னொரு உபாயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா அன்பு தான். யார்கிட்ட வந்து அன்பு நிறைஞ்சிருக்கோ, யார் அன்பை தன்னுடைய பொக்கிஷமா கொண்டு இருக்காங்களோ அதான் அவங்கள்ட்ட அகங்காரமே இருக்காது. அன்பு வந்துருச்சுன்னா நான் எனது என்னுடையங்கிற ஆணவம் போயிடும். எல்லாருடைய தவறையும் மன்னிக்க கூடிய பாங்கு வரும் இல்லையா. சரி தவறுன்னு இருமையில இருக்கும்போதுதான் ஒரு அகங்காரம் நமக்குள்ள உருவாகுது. இப்ப எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போது அகங்காரம் அற்று நம்ம போயிடுவோம். அதனால அன்பை பெருக்கி பணிவை கொண்டு அகங்காரத்திலிருந்து விலக வேண்டும். அப்படி அப்படி விலகினோம்னா நம்ம என்ன பார்க்கலாம், செவ்வொளிய பார்க்கலாம். செவ்வொளிய பார்த்தா நமக்கு விசா பாஸ்போர்ட் கிடைச்சிருமா, நம்ம எங்க போயிடலாம்,
அவ வானுலகத்துக்கு போலாம். ஈசனை அழகா சென்று அடைய முடியும். எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. ரொம்ப எளிமையா இருக்கு. அப்ப அன்பை பெருக்கி ஆணவத்தை அடக்கி வெற்றிடம் தொட்டு உன்னை நீயே காணலாம். அப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. உன்னை நீயே காணலாம்னு சொன்னா நம்மளும் இறைவனுடைய ஒளியோடைய பிம்பமா தான் இருக்கோம். நமக்குள்ளேயும் ஒரு சிற்றொளி இருக்கு இல்லையா? அந்த பேரொளியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற சிற்றொளி என்ன பண்றது? அழகா பெருகி ஒளி வீசும். இதெல்லாம் நம்ம புரிதல்ல தான் நம்ம இதை ஒன்னொன்னுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப பரலோகமான ஈசன் உலகம் வாழ்பவர் தான் நாங்க அப்படிங்கிறாரு. சப்த ரிஷிகளை பத்தி ஒரு விளக்கம் சொல்றாரு. நாங்க இந்த பரலோகமான ஈசனோட உலகத்துல அது என்ன பரலோகம்னா நம்மளோடது லோகம் உலகம் உலகம் உலோகம் உலகம்னு சொல்றோம் இல்லையா? நாங்க வேர்ல்டு அப்படிங்கிறோம்ல, அந்த உலகம் அல்லாது வேறு ஒரு இடத்துக்கு பேர் பரலோகம்னு பேர். அப்ப அதெல்லாம் நான் வந்து இங்க அழைக்கப்படுறோம். எப்படி எப்படி அழைக்கப்படுறோம்னா இவர் தன்னை சொல்லிக்கிறார். பரத வாசின்னு என்ன அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் இல்லாத மனு உலகம் இல்லாத வேற ஒரு உலகத்துல இருக்கிறதுனால பரலோகத்துல ஈசன் உலகத்திலேயே நான் வாழறேன் அப்படிங்கிறதுக்காக பரதவாசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அந்த ஆதிவாசின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பரதவாசி அப்படின்னு சொல்றாங்க. பர அந்த வேற இடத்துல வசிப்பவர் அப்படிங்கிற பேர்ல. அதனால நான் வந்து நாமம் வந்து பரதவாசர் அப்படின்னு பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரே தன் பேரை சொல்லும் போதே பரதவசி என்னும் பரத்வாஜ முனிவர் தான் சொல்லுவாரு. அப்ப அப்ப அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மொழியை வந்து நம்ம தான் காலம் போக போக மொழி மாற்றம் அடையிறது இல்லையா? நம்ம தமிழுக்கும் அகத்தியர் இவருடைய திருவள்ளுவர் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப நடுவுல வந்த நம்மளுடைய வள்ளலாரோட தமிழை கூட பாருங்களேன், நம்ம தமிழோட வேறையா தான் இருக்கு. அப்ப போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்களோட தமிழுக்கும் நம்ம தமிழுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப தமிழ் மொழி என்ன ஆயிடுத்து காலம் போக்குல நம்மளோட பேச்சு வாக்குல மாறி போயிடுச்சு. அதனால அவர் பரதவசிங்கிறதுனால அவர் பரத உலகத்துல இருந்தாலும் பரதவசி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறாரு. அப்ப நாங்க மொழிகள் எல்லாம் கடந்து நிக்கிறதுனால எந்த வேறுபாட்டையும் பெருசா கருதுறது இல்ல. அதனால பரத்வாஜர்ன்னு என்ன இப்ப சொன்னாலும் நான் அதை உணர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னதான் சொல்றாங்க. அப்ப அகத்தியர் அப்படிங்கிறவருக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா ஒவ்வொருவரின் அகத்தில் ஒளிரும் ஆன்மாவை ஆள்பவராக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒளிரும் ஆன்மாவை தான் ஆளுவார். ஒளிராம இருள் அடைஞ்சிருக்கிற ஆன்மா கிட்ட வரவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆன்மா ஒளிரணும்னா என்ன பண்ணணும்? நற்குணங்களை வளர்த்துக்கணும். நற்குணம் நற்செயல் நற்சிந்தனையில நம்ம இருக்கணும். அவகுணங்களை கைவிடணும். எப்பயுமே அந்த ஒளியான இறைவனை சிந்திக்கக்கூடிய பாங்க வளர்த்துக்கணும். அனைத்து உற்றார் உறவினர் நம்மளோட அண்டை அயலார் நம்மளும் சேர்ந்து வேலை பார்க்குற எல்லாருமே அந்த ஒளியான இறைவனின் குழந்தைகள் தானே, அவங்களும் சிற்றொளி தானேன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாத்தையுமே ஒளி கனெக்டடா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா நம்மளும் ஒளிமயமா ஆகுறோம். நம்ம இந்த ஒளி உலக பத்தி உணர்ந்துக்கிறோம். அதை பத்தியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறச்ச என்ன ஆகுறது? நீ எதை உணர்கிறாயோ, நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ, நீ எதனுடன் உறவாடுகிறாயோ அது உன்னுடனும் உறவாடுறது. அதுவும் உன்னை நோக்கி வந்து உன்னை தன்னோட சேர்த்துக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஈசனுக்கு விசுவாசம் கொண்ட மித்திரனுக்கு பேர் என்னன்னா விசுவாமித்திரன் அப்படின்னு பேர். அப்ப விஸ்வாமித்திரருக்கு ஏன் அந்த பேர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுச்சா? வானம் முழுவதும் மிகுந்து இருப்பவர் அப்படின்னா வான மிகுதியானவர் அப்படிங்கிறவர்னால அப்படி வானமாவே பரவி கிடக்கிற அப்படி ஒரு தன்மை உடையவர்னால அவர் வால்மீகி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா வான்மீகி அப்படிங்கிற அவர் சொல்லியிருப்பாங்க. பழைய பழைய கால புக்ல பார்த்தா வான்மீகின்னு இருக்கும். இப்ப வால்மீகி அப்படின்னு போற்றப்படுறார். ஓம் சாந்தி. அப்ப ஈசனோடு ஒன்றென கலந்து வசிப்பவரே வசி ஈசன் ஆவர். அதனால அவர் வசிஷ்டர் அப்படின்னு அவரை சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஈசன் இட்ட பணியை மேற்கொண்டு கோள்கள் அமர்ந்து அதை வழி நடத்துபவர் அப்படின்னா கோள் அமரர் அப்படின்னு அவர் சொன்னாங்களாம். கோள்கள்லாம் அமர்ந்து அதை நடத்துறாரு அப்படின்னா நம்ம கிரகங்கள்னு சொல்றோம்ல அந்த விஷயம். அதெல்லாம் யார் கையாளுறாங்களோ அவங்களுக்கு பேரு கோள் அமர் அப்படின்னு பேரு. அது என்ன ஆச்சுன்னா கௌதமர் அப்படின்னு இப்ப அழைக்கப்படுது. இப்ப தேவர்களும் முனிவர்களும் கூட சில நேரம் கோபம் பொறாமை ஆணவம் அப்படிங்கிற அந்த கெட்ட சக்தியிட அகப்பட்டுருவாங்க. அந்த வந்துட்டு சிக்கிடுவாங்க. அந்நேரம் அவர்களுடைய அந்த தீயவற்றை தூர்வாரும் வேலை செய்பவர் பேரு தான் துருவாச முனிவர். தூர்வாரும் முனிவர். இப்ப எப்படி இவங்களுக்கு இந்த பெயர் உண்டாயிச்சு? அதுக்கு பெயருக்கான காரணத்தை இப்ப நமக்கு அவர் அழகா விளக்கியிருக்காரு. ஓம் சாந்தி. இப்ப ஈசன் வந்து ஒவ்வொருவரும் இட்ட பணி நிமித்தம் படியே அவங்களோட நாமம் இருந்தது. இதை உணர்ந்து போற்ற
போற்றிய காலம்லாம் உண்டு. ஒரு காலத்துல இந்த பேரு, இதோடைய தன்மைகள், இத எப்படி வச்சாரு, இவங்க எப்படி இந்த பேர பெற்றாங்கங்கிறத பேசி அத மகிழ்ந்தாங்க எல்லாரும். யாரு ஆன்றோர், சான்றோர்லாம். அந்த காலம்லாம் கூட இருந்தது. அதனால நம்ம காலத்துக்கு ஏற்ப பல நாமங்கள் மருவி போயிடுத்து. அவ்வளோதான் விஷயம். இப்ப நான் இப்ப உங்கள் யாவரின் நாமங்கள் கூட இந்த கலியுக எல்லைய தாண்டிட்டீங்கன்னா, மருவி நிற்க வாய்ப்பு உண்டு. இப்ப இப்ப ஒரு பேர்ல இருக்கோம்ல. இப்ப என் பேர் இப்ப இங்க வந்து சிவாத்மிகா அம்புஜா அப்படின்னு நான் சொல்றேன். பட் இந்த கலியுக எல்லைய தாண்டி போயிட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால, அங்க அந்த ஒளி உலக இவங்க இருக்காங்க இல்லையா? பாரவான்கள். அவங்கள்ட்ட வந்து எனக்கு வேற ஒரு பேரு இருக்கு. அந்த பேர தான் பிற்காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த இதிகாசம், புராணங்கள் எல்லாம் போடுவாங்க. அது இப்ப ஈவன் நம்மளே வந்து பொறந்தோம்னா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மள தான் அதுக்கு சொல்ல வரேன். இப்ப இது நமக்கு ஒரு பேர் வந்து அதுவே அதுவாகவே பிரபஞ்சமே உருவாக்கி தந்துடுறது. ஓம் சாந்தி. இப்ப இது எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இந்த பூலோகத்திலேருந்து மீண்டு அந்த பரலோக நிலைக்கு போய் அந்த ஒளியான இறைவன உணர்ந்து அவரோட நம்ம கலந்து இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுறது? ஆகாய மார்க்கம் கிடைக்கிறதா? அப்ப நமக்கும் என்ன ஆயிடுறது? வானுலக பிராப்தி கிடைக்கும்போது நம்ம பெயரும் மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த ஒரு நிலையும் ஈசனை அடையும் வரை மாறிக்கொண்டே தான் இருக்கும். அத நீங்க புரிஞ்சுக்கணும். பெற்ற ஞானத்தை போற்றி வான் உயருங்கள் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் நம்ம அனைத்து ஞானிகள்ட்டேருந்து நெறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்ல. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா, எல்லாமே நம்மள ஒவ்வொரு படியா உயர்த்தறதுக்கு உதவி செய்றது. இப்ப எல்கேஜில ஏபிசிடி கத்துக்கலன்னா, இன்னைக்கு படிக்க முடியாது. ஆனா, ஆவன்னா கத்துக்கல அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு புக் படிக்க முடியுமா? எதையும் தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ, அப்ப எல்லாமே எல்லா நிலைகளிலுமே ஒவ்வொரு ஞானம் நமக்கு தேவைப்படுறது. அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நம்ம இங்க நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணம் நடக்கணும். இப்ப சத்தியுகம் தன்னில் தன் உயிர்களை ஈசன் படைக்கும் நேரம், தான் வீற்றிருக்கும் ஆகாய மார்க்கத்தின் கீழே அடுத்த வெப்ப உலகத்துல தான் படைச்சார். ஃபர்ஸ்ட் இந்த சத்தியுகம் எனப்படும், ஸ்வர்க்கம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் அந்த சிவலோகம் அதுதான் அது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து எங்க படைக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உருவாகுறது இல்லையா? அந்த உருவாக்கம் எங்க உருவாகுது அப்படின்னா, வெப்ப உலகத்துல வெப்பமா இருக்கிற அந்த தன்மையில இருக்கிற அந்த இடத்துல தான் உருவாக்குறாங்க. அது வந்து ரொம்ப சூரியனுக்கு அருகாமையில இருக்கும். ஆனா, அது நமக்கு அப்ப வெப்பமாவே இருக்காது. ஏன்னா, சூரியன் வந்து இப்ப இருக்கிற மாரி உஷ்ணத்த ரொம்ப வெளியிட மாட்டாரு. ஒளிய தான் வெளியிடுவார். அந்த தன்மையில தான் அவர் இருப்பாரு. அப்புறம் நம்ம செய்ற இந்த செய்யக்கூடாத செயல்லாம் செய்ய தான் சூரியன்லயும் என்ன ஆயிடுறது? உஷ்ணம் வந்துடுது. இதெல்லாம் புரிதல் தான் நம்மள உயர்த்தும். அப்ப வந்து இந்த வெப்ப உலகத்துல தான் இந்த முதல்ல சத்தியுக மனிதர்கள் வராங்க. எளிதில அடுத்த படிய அடைஞ்சு அவங்க சத்தியுகத்துக்கு வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? உடனே ஆ அதுல யாருக்கு நம்ம வந்து இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிற புரிதல் இருக்கோ, அவங்க உடனே ஈசனோட கலந்து வெப்ப உலகை ஆளும் பொறுப்பு வந்து அடைஞ்சுட்டாங்க. அந்த வெப்ப உலகத்தை யார் ஆள்றாங்க அப்படின்னு பார்த்தா, அது சூரியனுடைய அவருடைய ஆளுமைக்கு கீழ எது இருக்கு அப்படின்னா, சத்தியயுகம் அப்படிங்கிற உலகம் இருக்கு. சரியா? அப்ப பின்னாடி என்ன தோன்றியது அப்படின்னா, அது திரேதா யுகம் தோன்றியது. அது காற்று மண்டலத்துல இருக்கு. அதுக்கான தேவன் யாரு அப்படின்னா, வாயு தேவன் தான். வாயு பகவான் தான் அதுக்கு தேவனா இருக்காரு. அப்ப அங்க இருந்தவங்க வாயுவ போற்றி, போற்றி, போற்றி அவர் ஐஸ் குடிச்சு அவர் யாகம் செஞ்சு, யஜ்ஞம் செஞ்சு, எல்லாம் செஞ்சு, ஒ ஒ அப்படியே டபுள் ப்ரமோஷனா அடைஞ்சு, வெப்ப உலகத்தையும் கடந்து எங்க வந்தாங்க? ஈசனை அடைந்தார்கள். அப்புறம் பின்னாடி தோன்றிய துவாபர யுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அது நீர் உடல் கொண்டதாக இருக்கு. அப்ப அந்த நீர் உடல் கொண்ட அந்த அந்த துவாபர யுகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நீரையே போற்றுவாங்க. அத போற்ற மாதிரியே இதெல்லாம் வருண தேவனையே போற்றி, போற்றி, போற்றின்னு சொல்லி அவர பாடி, இது புகழ்ந்து பாடி, அப்புறம் வாயு பகவான பாடி, அப்புறம் சூரிய பகவான பாடி என்ன பண்ணாங்க? படிப்படியா ஏறி எங்க வராங்க? ஆ ஈசன சென்றடைறாங்க. ஆனா இந்த கலியுகத்துல இருக்கிற மாந்தர்கள் எப்படி வருவோம் அப்படின்னா, கலிபுருஷன்ட்ட தான் ஒப்படைக்கப்பட்டுடுது. கலியுகம்ங்கிறது. இப்ப இத யாருமே ஆளல. கலிபுருஷன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, நல்ல தவம் இருந்து ஆதிபராசக்திட்டேருந்து அத வாங்கிடுறாரு. ஏன்னா, அவருடைய பக்தனா இருக்காரு. அப்ப அந்த பொறுப்ப வந்து பராசக்தி ஈசன்ட்டேருந்து க அவருக்கு கலிபுருஷனுக்கு வழங்கிடுறாங்க. இப்ப தான் பெற்ற எப்பயுமே பதவி வந்துட்டுனா கொஞ்ச நாள் தான் சும்மா இருப்போம் இல்லையா? அப்புறம் நமக்கு ஆணவம் வந்துரும் இல்லையா? அவருக்கு ஆணவம் வந்துச்சு. ஸோ, இப்ப இன்னைக்கு நம்மலாம் படுற இன்பம்னு நினைச்சுட்டு இருக்கிற துன்பம் எல்லாமே அவர் கொடுத்த கொடை தான். இப்ப ஆதிபராசக்தியை வழிபடுபவர் மட்டுமே அவருடைய அல்லல்லேருந்து விடுவிக்கிறார்.
ஏன்னா ஆதிபராசக்தியோடைய ஃபேன் எல்லாம் என்ன பண்றாரு அவரு? துன்பப்படுத்துறதே கிடையாது. ஸோ நம்ம அதனால தான் ஆதிபராசக்திய நம்ம வணங்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆதிசக்திய வேண்டி நின்று எது கேட்டாலுமே புருஷன் வந்து வழங்குவாரு. எனவே கலியுகத்துல பலர் வந்து தீயவை வேணும் அப்படிங்கிறத போய் எங்க கேட்கறாங்க? அம்பாள்ட்ட போய் கேட்டு பெற்றுண்டுறாங்க ஈஸியா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நன்மைய தேடணும். நல்ல குணங்கள கேட்கணும். நல்ல ஒரு வாய்ப்ப கேட்கணும். முக்தி சத்கதி அ ஜீவன் முக்தி அடையறதுக்கான அந்த வழிய தான் நம்ம எப்பயுமே இறைவன்ட்ட கேட்கணும். அப்ப இது இது ஒண்ணொண்ணு புரிதல்ல தான் நம்மளுடைய அந்த ஆத்மாவுடைய பயணம் இருக்கு. அ அப்ப புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும் தான் மேல் எழணும் அப்படிங்கிற எண்ணத்த கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால ஆதி குருவாம் ஈசன் என்ன பண்றாரு? ஈசன் வந்து தான் எனக்கு பணித்து இந்த மாரி இது சொல்லணும். இத போய் நீ பூவுலக மக்களுக்கு சொல்லி எல்லாரையும் இந்த முக்தி, ஜீவன் முக்திக்கு எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி, எல்லாரும் எங்க போய் சேரணும்? ஆத்மாக்கள் எல்லாம் போய் பரமாத்மாவ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பயணம். அதுக்கு தான் இந்த ஆகம வேதம் நமக்கு கல்வியாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 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 ஆகம வேதத்த நமக்கு எடுத்து குடுத்திருக்கிற அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆதிசக்தியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே இங்க பிறவி எடுத்து தான் இங்க நம்மளோட தான் இருக்காங்க. ஆதிசக்தியிலேருந்து வந்தவங்க சக்தி ஸ்வரூபம் எல்லாமே நம்மளுடைய ஹியூமன் லைக் இருக்கும். நம்ம உறவினர்களா இருக்கலாம், மண்டையலா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா அப்படி பார்த்தா நம்மளோடயே இருப்பாங்க. நமக்கு அது தெரியாது. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நேரடியாக ஈசனே வந்து அவங்களுக்கு எல்லாமே புரிய வைப்பாரு. அவங்களுக்கு குருவும் சத்குருவானவர் யாரு அப்படின்னா ஈசன் தான். அவரே வந்து எல்லாமே புரிய வைப்பாங்க. ஆனா நம்ம நம்ம ஹியூமன் லைக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஞானத்த சொல்றாரு. ஏன்னா நமக்கும் ஈசனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால நம்மளால அவர் சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஹியூமனுக்கெல்லாம் இறைவன் என்ன சிவபகவான் என்ன சொல்றாரு நமக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அவரே வந்து அழகா சொல்லுவார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப அவரோட நம்ம வந்து இப்ப இந்த மாரி இறைவன் இவர் இவர் எங்கேருந்து சொல்றாரு? இவர் ஈசன சிந்திச்சு இந்த நிலைக்கு போய் இவர் அடைஞ்ச அனுபவத்தினால, இவருக்கு கிடைச்ச அந்த பேரறிவு தான் இவர் நமக்கு பகிர்றாரு. எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ப. இப்ப சத்தியகுத்தின் அதிபதி சூரியனா இருக்காரு. அவரோட தேர்வுல வெற்றி பெற்ற பின்னரே தான் அனைவரும் சத்திய யுகத்துக்கு செல்ல முடியும். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சத்தியுகத்துல போய் நம்ம வாழக்கூடிய ஒரு உயிரினமா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா, நம்மளுக்கு சூரிய தேவனும் நம்மள என்ன பண்ணணும்? பாசம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாருமே எப்பயுமே ஆதிபராசக்திய போற்றி நிக்கணும். ஆதிசக்தி, சக்தியின் சொரூபமா இருக்கிற அனைத்து தேவதைகளையும் நம்ம போற்றணும். அப்ப நம்ம குருவானவர் ஆதிசக்தி தான், ஆதிபராசக்தி தாங்கிற புரிதல்ல நம்ம எப்பயுமே பயணிக்கணும். அப்ப ஈசனின் துளியான ஒளிரும் ஆன்மாவை ஆள்பவர் வந்து அகத்தியரா இருக்கார்ல, அப்ப அகத்தை இயக்கும் பொறுப்பு அவருடையதா போயிடுறது. ஆனால் கைகும் தன்னில் அவரால் எங்க இயலாத வண்ணம் வந்து கலிபுருஷன் வரம் பெற்றிருக்கான். அதனால அவர் என்ன பண்றார்? நம்ம நம்ம உடல் பெற்று விட்ட மாத்திரத்துல மட்டுமே நம்ம வந்து நீர் உடல் பெறணும். இப்ப நம்ம இந்த நீர் உடல் அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம வரும்பொழுதுதான் அவர் நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். நம்ம நில உடல்ல இருக்கோம் இல்லையா? நீர் உடல் பெறும்பொழுதுதான் அவர் நம்மளோட தொடர்பு கொள்வாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, துவாபர யுகத்துக்கு தகுதியானவங்களா இருந்தா இருந்தா கூட அவர் வந்து நம்மளோட தொடர்பு கொள்வாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் தொடர்பு அவரிடம் தொடர்பு பெற்ற பொன்னான பேர்கள்லாம் காத்திருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? நெறைய பேர் காத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான பிராக்டிஸ் செய்யணும். அப்ப வந்து ஒளிய எப்பயுமே வேற வழி கிடையாது. ஒளிய தான் சிந்திக்கணும். ஒளிய சிந்திக்கும்போது போற வழியில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த துவாபர யுகம் அந்த நீர் உடல் பெறுறோம். நீர் உடல் பெறுறோம். அப்புறம் பார்த்தா காற்று உடல் பெறுறோம். அப்புறம் தான் நம்ம ஒளி யுகத்துக்கு இந்த உஷ்ண உடல் பெறுவோம். உஷ்ண உடல் பெற்றோன்னு தான் ஒளி நமக்கு காட்சி கிடைக்கும். அப்புறம் ஒளியோட தொடர்பு கிடைக்கும். அப்புறம் ஒளியோடயே இருக்கிற போது நம்மளும் உஷ்ணமா ஆகி 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 நம்மளும் ஒரு நாள் வந்து ஒளி உடல் பெறுவோம். அப்ப உடல்னா நம்ம பார்க்குற அது கிடையாது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற தன்மை. அது வந்து ஒளித்தன்மையா மாறிடும். அப்படிதான் அதுதான் புரிஞ்சுக்கணும். அகத்த இயக்குற அகத்தியரை நம்ம போற்றணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு நமக்கு? நீர் உடல் நமக்கு கிடைச்சோன்னா, நம்மளோட எளிதா வந்து தொடர்பு கொண்டு நம்மளுக்கு அழகா எல்லாருமே இங்க இருக்கிற பாரவான்கள் அனைவருமே நம்மள ஒவ்வொரு படியா ஏத்தி விடுவாங்க. அதனால அத்தனை பேரையுமே நம்ம என்னைக்குமே அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். எல்லாரையுமே நினைச்சு நினைச்சு நம்ம இருக்கணும். அப்பதான் ஈசனின் தரிசனம் பெற முடியும்.
நாம நான் வந்து ஒளி உலகம் போயிட்டேன்ப்பா, எனக்கு எதுக்கு அகத்தியர்? அப்படி அப்படி ஒரு தாட் இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்கெல்லாம் நம்மள ஏத்தி விடலைன்னா நம்ம ஏற முடியாது. அப்படி அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப ஏறின ஏணிய எட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு நிலை நமக்கு வந்துரும். அது இல்லாம எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டு, எல்லாருடைய உதவியோடையும் தான் நம்ம போக முடியும். எப்பயுமே ஒரு உயர் இடத்துக்கு போகணும்னா, அதுல நமக்கு புரிதல் வேணும். அப்ப ஆதி பராசக்தியோட அனுமதி பெற்று தான் வருண வாயுவை தாண்டி சூரியனிடமும் ஞான வெப்ப உடலும் பெற நம்ம அந்த ஆகாய எல்லைய தொட முடியும். நம்ம அத புரிஞ்சுக்கணும். அப்ப ஆதிபராசக்தியோடைய அவரை எப்பயுமே சிந்திக்கணும். இது எல்லாமே நமக்கு இப்ப காலையில எழுந்தோனே அடுத்தது இது பண்ணணும், இது பண்ணணும், டீ குடிக்கணும், குளிக்கணும், இது பண்ணணும், டிஃபன் பாக்ஸ் இது பண்ணணும், அப்படியே வேலைக்கு போணும். அப்படி அப்படி வச்சுட்டு இருக்கிற போது வச்சுட்டு இருக்கோம்ல ஒரு ஒரு ஃபார்மேட். அதே மாதிரியே எழுந்துக்கிறோமா? ஆதிசக்திய நினைக்கிறோமா? தாயே நீ தான் என்ன இருக்கிற மும்மலங்கள போக்கணும் அப்படின்னு சொல்றோமா? அகத்தில் தீயாக இருக்கும் அகத்தியரே, நான் இன்னும் நீர் உடலே வரலையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த அந்த தன்மை நமக்கு வந்துரும். அகத்தில் தீயா இருக்கும் அகத்தியரே போற்றி அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க தான் முக்தி மோட்சம் குடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு சங்கல்பம் வச்சுட்டு, இப்படி இப்படி ஒண்ணொண்ணா நம்ம இந்த ஞானத்த எனக்கு குடுத்த பரத்வாஜ மாமுனிகளை போற்றி இப்படி சொல்லி சொல்லி அப்பப்ப அவங்களையும் நினைவுல கொண்டு வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறச்ச சில பல நல்ல பாரவான்களுடைய அந்த உயர ஆன்மாக்களுடைய அவங்களோட தொடர்பு நமக்கு தேவை. அவங்களுடைய அந்த உதவி நமக்கு தேவை. அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கணும். அப்ப அந்த 4 அகங்காரம் மட்டும் நம்ம இருக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம வந்து சீக்கிரமே இந்த வருண, வாயு, சூரிய படிகள் எல்லாம் தாண்டி தேவரிடம் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கும் பட்சத்துல விண்ணுலகம் சென்று அடைய முடியும். அப்ப விண்ணுலகத்துக்கு சென்று அடையணும்னா நம்ம என்னதான் ஞானம்லாம் கேட்டிருந்தாலும் இந்தந்த தன்மைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் இப்ப ஞானம் சொல்லிட்டேன், ஞான மார்க்கத்துக்கு வழி சொல்லிட்டேன் அப்படிங்கறனாலும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வால்மீகி முனிவரையும் போற்றுங்கங்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு? ப ப பரந்தாமனையும் பணிந்து போற்றும் போது பரலோகம் ஈஸியா போலாம். எல்லாருக்குமே இங்க தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். எல்லாருமே போற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஈசருக்கு பாதுகாப்பாளரா யார் இருக்காரு? மகாவிஷ்ணு தான் இருக்காரு. ஏன்னா அவர்தான் நம்ம இந்த அண்டசர நமக்கே இந்த உலகத்துக்கே பாதுகாவலர்ன்னு சொல்றோம் இல்லையா? காக்கும் கடவுள்ங்கிறோம் இல்லையா? நம்மரை மட்டுமா காக்குறாரு? ஈசனையும் அவர்தான் காக்குறாராம். பாத்துக்கோங்க எவ்வளவு விஷயமா இருக்கா. அப்ப இவரை போற்றி இவரோட திருவடிகளை அடைஞ்சுனா அவரோட பரந்தாமனை போற்றி பரந்தாமன் திருவடிகளை அடையும்போது பரமனோட திருவடிகளை எளிதில் அடைந்து விடலாம். இது இப்படி எல்லாம் ஒண்ணு தொடர்பா இருக்கு அப்படிங்கறத அழகா சொல்றாரு. நம்ம காடுக்கெல்லாம் போக வேண்டாம்னா இந்த சில பல விஷயங்களை சின்ன சின்ன டாக்டிஸ் கத்துக்கணும். அப்ப எண்ணங்களையும் செயல்களையும் பரிசுத்தமா வைத்திருப்பதற்கே முதலில் பாக்கியம் கிட்டும். என்னதான் ஞானம் படிச்சாலும், என்னதான் தவம் இருந்தாலும், என்னதான் தியானமே செஞ்சுட்டு இருந்தாலும், எத்தனையோ தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இந்த மாதிரிலாம் நிறைய பாசுரங்கள்லாம் படிச்சாலும், எண்ணங்களும் செயல்களும் பரிசுத்தமா இல்ல அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பொசிஷனுமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையணும்னா நற்சொல், நற்சிந்தனை, செயல் கண்டிப்பாக வேணும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம இந்த மும்மலங்களை அகற்றணுங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யறதா இருக்கட்டும், பரமாத்மாட்ட போய் பரந்தாமன்ட்ட இவர்ட்ட பரமாத்மாட்ட சென்று அடையணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த வருண இவரு அக்னி தேவன், வருண தேவன், அவங்கள வாயு தேவன் எல்லாம் போற்றுறதா இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த உயர்வு கிட்டும். பற்றுக பற்றற்றான் தாளினையே அப்படிங்கிறார். பற்று இல்லாத ஒரேவனாக இருக்கிற அந்த இறைவனையே நீ பற்றி எருகி பற்றின்றன எதிரிகளும் உன்னை பணிந்து போற்றும். பற்றுகள்லாம் என்ன ஆகும்? விலகிவிடும் அப்படிங்கிறாரு. ஆணவம் எனும் மாயையும் விலகிடும். ஆணவம் விலகும் போது என்னது? இன்னொரு பயிற்சி கூட அதுக்கு இருக்கு அப்படிங்கிறது. யார பார்த்தாலும் நமக்கு எதிரி போல யார தோன்றதோ, அவங்க சகிக்கவே அவங்கள பார்த்தாலே எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அவங்கள நம்ம கற்பனையில பார்த்து அவங்கள பணியணும் அவங்கள. என்ன சொல்றோம்ல, சாரி கேட்கணும் அப்படிம்பாங்க இல்லையா? இந்த பிரபஞ்ச கோட்பாட்டுல போட்டீங்கன்னா, டெய்லி சொல்லுங்க, சாரி, ஐ லவ் யூ, தேங்க் யூ சொல்லுங்கம்பாங்க. அது அது மாதிரி யாரெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாரையும் பணிந்து இது பண்ணணும். சாரி. எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கு. அந்த கிளாஷ் வந்து போயிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி பழகணும். இப்ப நமக்கு ஏன் ஒருத்தர பிடிக்கல அப்படின்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஏதோ இருக்கும். ஒரு பிறவியில செஞ்ச
ஏதோ சில பல சரி தவறுகள் இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டே வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது முடிஞ்சு போயிடும். நம்ம மனமும் என்ன ஆயிடும்? ஆணவம் விட்டு அகன்று போயிடும். யார பணியிறோமோ அந்த இடத்துல ஆணவம் இருக்காதுல்ல. கோவில்ல போய் சாமி கும்பிடுச்சே நமக்கு ஆணவம் இல்லைல்ல. அது மாரி நம்ம அம்மாவோ, அப்பாவோ, தாத்தா, பாட்டியோ போய் ஒரு பண்டிகைம்போது கும்பிடுறோம் அப்படின்னா, அப்ப நமக்கு ஒரு ஆணவம் இல்லாம போறதுல்ல. ஸோ அந்த பணிவ கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பணிஞ்சு அவங்களையும் மன்னித்து, நான் 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 உன்ன மன்னிச்சுடுறேன், நீ என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவத்த வளர்த்துக்கும்போது, நமக்கு வேண்டாதவர்களே இல்லாம போயிடுவாங்க. மனம் தானே இது வேணும், இது வேண்டான்னு கிளாசிஃபை பண்றது இல்லையா? அழகா கையாண்டோம்னா, அந்த கிளாசிஃபிகேஷன் எப்பயுமே கரெக்ட்டா இருக்கணும். இப்ப இங்க மனச வந்து அழகா கையாள தெரிஞ்சவன் எல்லாருமே என்ன ஆயிடுறான்? யோகி ஆயிடுறான். அதான் விஷயம். அப்ப உன் ஆணவம் எனும் மாயை வந்து சுக்கு நூறா உடைஞ்சிடும். அப்ப என்ன ஆயிடும்? வெற்றிடம் ஆயிடும் இல்லையா? ஈசன், வெற்றிடம் 2மே நமக்கு எளிதில் புலப்படும். ஓம் சாந்தி. அ இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். அகத்தியரும் இறங்கி வந்து காத்து கொண்டிருக்கார்ல. யாரெல்லாம் நீர் தத்துவத்துக்கு வராங்க, அவங்களெல்லாம் அவங்களுடைய இந்த நீர் உடல்ல போய் அவங்களுக்கு அவங்க அந்த தீய காத்து அத வளர்த்து விடலாம் அப்படின்னு அவர் காத்துன்னு இருக்காங்க. அதனால அவரையும் நம்ம இறைஞ்சி கேட்கணும். அப்ப அவர் நம்மள என்ன பண்ணுவார்? நம்ம பகத்தியை ஓங்கச் செய்வார். இவ்வளவு ஈஸியா சொல்றாங்க. காட்டுக்கெல்லாம் போ வேண்டாம். குடும்பத்தெல்லாம் விட வேண்டாம். அழகாவே இருந்து அழகாவே எல்லாம் செய்யலாம். இப்ப என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லியிருக்காங்களா? அத விளங்கிக்கணும் நம்ப. அதனுள் என்ன இருக்கு? ஞான துளியாக அந்த சிற்றொளி வீற்றிருக்கு. அப்படிங்கிறத தெளிவா நம்மளும் புரிஞ்சுக்கிண்டு எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும். இப்ப புரிஞ்சுக்கிற எல்லாத்தையுமே எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலயும் நம்ம இருக்கோம். இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப இப்ப இந்த இந்த வந்து மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க? கீழ்நிலை இருப்பாங்க, நடுநிலை இருப்பாங்க, உயர்நிலை இருப்பாங்க. ஜாதி ஜாதி வித்தியாசத்துல சொல்லல. புரிதல் வித்தியாசத்துல, உணர்வுகள் வித்தியாசத்துல இந்த மாரி அவங்க நான் 3 நிலையா பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அத எளிமைப்படுத்தி எல்லாருக்குமே இறைவன புரிய வைக்கக்கூடிய அந்த தன்மைய நமக்குள்ள வளர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையணும்னு நம்ம நினைக்கணும். நான் மட்டுமே ஒளியாயிடணும். நான் மட்டுமே ஒளியோட கலந்துடணும். நான் மட்டுமே வெற்றிடத்த பார்த்துடணும் அப்படின்னா தின்பங்கடா கூட. ஏன்னா நான் வெற்றிடத்தையும் பார்த்தேன். இறைவன் வெற்றிடமா வந்து எனக்கு காட்சி குடுத்துருக்காரு. ஸோ இப்ப அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால நம்ம ஒண்ணும் பெரிய ஆளா ஆயிடல. இருந்தாலும் நமக்கு நெறைய கடமைகள் இருக்குல்ல. ஒண்ணொன்னா ஒண்ணா அவரு நம்ம காட்டிக் கொடுக்கும்போது, நம்ம ரொம்ப கடமைகள் நெறைய இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே அத சொல்லணும். அப்படிங்கிறத தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப வந்து இது எல்லாமே உங்களோட கடமைங்கிறதையும் நம்மளோட கடமை இதெல்லாம். எதுக்கு இதெல்லாம் நமக்கு சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம எடுத்து சொல்லணும். அப்ப இது புரிந்து செயலாற்றணும். அப்படி செயலாற்ற நம்ம உள்வொளி பெறுகிறது. உயிர்நிலையும் ஓங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த தருணத்துல இன்றைய நாள்ல நம்ம இந்த 6வது பகுதி வந்து நம்ம பார்த்திருக்கோம். வரும் வாரத்துல அகத்தியரை எப்படி போற்றணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் வந்து அதுவே நிறைய இருக்கு. அப்புறம் ஆணவத்தோட ஆணி வேற ஆணவத்தை எப்படி அகற்றணும் அப்படிங்கிறது அதெல்லாம் எடுத்து சொல்றாரு. அது எல்லாமே நம்ம கேட்டுக்கொண்டு இப்ப கேட்டது வந்து இப்ப எப்படியுமே இதுல இப்ப நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த கருத்துக்கள் அது எல்லாமே இதுல வாய்ஸ் மெசேஜா இருக்கு இல்லையா? அத திரும்பி திரும்பி போட்டு போட்டு கேட்கும் பொழுது எவ்வளவு எளிதா நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இத விட எளிதான ஒரு வழி கிடையாது அப்படிங்கிறத நம்ம உள்ளுணர்வாவே உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியா இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுகாரும் என்னுடன் இணைந்து பயணித்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். காட் bless யூ ஆல். ஓம் சாந்தி.